இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அப்படின்னா, தனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க பெரிய பிரபலமாக இருந்தாங்கன்னா யூடியூப்ன்ற ஆயுதத்தை வச்சு அவங்க பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது. ஆனால் இவங்களோட 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி தான் நான் பேச போகிறேன். பட் அவரோட அந்தரங்க விஷயத்தில் நான் பேசுகிறதுனால அவர் யார், அந்த சேனல் பேர் என்னன்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆதாரம் கிடையாது. அன்னைக்கு நான் நேரில் பார்த்த ஆதாரமே இருக்குது. இவர் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணாடி போட்டிருப்பாரு, தலை வழுக்க தலை. சிம்பு நடித்த படத்தோட டைட்டிலில் இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த சேனலில் உட்காந்துக்கிட்டு சினிமா பற்றிய செய்திகள் தான் ரொம்ப பேசுவார். எனக்கு தெரிஞ்ச இந்த யூடியூபுக்கு முன்னாடி இந்த ஆள்லாம் வந்து போடுறதுக்கு நல்ல சட்டை கிடையாது. இன்றைக்கி வந்து நல்ல ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஒரு சட்டை, நல்ல கலர் கலரான சட்டையை போட்டுக்கிட்டு அளந்து விடுறது, வாய்க்கு வந்தது அளந்து விடுறது. சரி, நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் அண்ணன் சீமானை பார்த்து வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரமபதம் விளையாட்டில் வந்து ஏனியில் ஏறிட்டாராம், மேலே உச்சத்தில் இருக்காராம். ஆனால் இப்போ வந்து நாகப்பாம்பு தலையில் கால் வச்சிட்டாராம், சர்ன்னு கீழே இறங்கிட்டு வரான். ஹலோ வாத்தியார், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள். அவர் வந்து 95 96 வந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்து தினம் போவார். அப்போ கூட அவர் கூட நான் வந்திருக்கேன். அப்போ பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எதிர்க்க இருக்கிற டீ கடையில் நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி பெண்ணுக்காக வந்து பறிஞ்சு பேசுகிறீங்களே, அன்றைக்கி ஒரு பொண்ணு தலைமுடியை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்தீங்களா ரோட்டில்? அன்றைக்கி எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணீங்க? அந்த பொண்ணை அடிச்சிங்களா? இந்த கதையை நான் சொல்கிறேன். இவர் வந்து கல்யாணம் பண்ணலை, அந்த பொண்ணோட வந்து தப்பான ஒரு தொடர்பு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து மேலே வச்சுருக்காரு. அதையும் வந்து கல்யாணம் பண்ணலை. சாலிகிராமம் பகுதியில் வந்து வீடு வாடகைக்கு போனால் நினச்சி போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இவங்களோட ஜாதகம், இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலையா அதை பற்றிலாம் வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து கவலை கிடையாது. ஆனால் வந்து வீட்டு வந்து ஓட்ட உடசலாக இருக்கும், மழை நேரத்தில் ஒழுங்கும். இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஆள் தான் வரும்னு அவங்களும் வந்து இவங்க புருஷன் பொண்டாட்டியா அப்படின்ற கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, வீடு வாடகைக்கு விட்டுருவாங்க. இவர் கூட்டு வந்த 2வது பொண்ணுக்குமே வந்து கல்யாணம் பண்ணலை. அப்போ வந்து அந்த இடத்துக்கு பழைய காதலி வந்து தகராறு பண்ணும்போது இவர் அந்த பொண்ணு தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடின்னு அடித்தார். அந்த பொண்ணு அவ்வளோ கண்ணீர் விட்டுது. இப்போ வந்து சீமான் அண்ணனுக்காக வந்து ஏற்று பேசுகிறாப்புல. அந்த பொம்பளை வந்து நேற்று ஒரு அழுது வீடியோ அந்த பேரை சொல்லக்கூட விரும்பல. நான் நேற்று அழுது வீடியோ போட்டுத, அதுக்கு வந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு அந்த பொண்ணோட கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு பேசுகிறார். இவரோட பழைய கதையெல்லாம் வந்து யார் பேசுறது? இப்போ நான் பேசுகிறேன். பதையர, நீ கேளு, இந்த கதையை கேளு. அப்படியே அந்த பொண்ணு மண்ணை வாரி தூத்திட்டு சாபம் விட்டு போச்சு ரோட்டில். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கஷ்டம் தான் பட்டான். இன்றைக்கி வேணால் யூடியூப் காசை வச்சு நல்லா இருக்கிறான். ஆனால் அன்னைக்கு வந்து 10 பைசா கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. எங்கேயாவது பேட்டி எடுக்க போனோம், பத்திரிகை துறையில் வேறு இருந்திருக்கான். பேட்டி எடுக்க போனோம் அப்படின்னா யார்கிட்டயாவது பஸ்ஸுக்கு கடன் வாங்கிட்டு போவோம். திரும்ப வர்றதுக்கு காசு இருக்காது. அங்கே எதுனா ஆஃபீஸில் வந்து யாராவது ஓசிடி ஹெச்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வருவோம். அப்படி கஷ்டப்பட்டான். ஆனால் இவன் இன்னைக்கு வந்து யூடியூப் காசு வந்த உடனே இன்றைக்கி எல்லாருடைய பேரையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ பக்கத்துலேயே உட்காந்து பார்த்த மாதிரி அப்படி அளந்து விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க. இதே சாலிகிராமம் பகுதியில் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சாலிகிராமம் பகுதியில், அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாலிகிராமம் பகுதியில் இருந்தவங்க தான். அவங்களோட வண்டவாளம்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, நமக்கு எதுக்கு, நம்ம அந்த லைனில் இல்லை அப்படின்னு அவங்க எதுவும் கண்டும் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இந்த சினிமா தொடர்போ பத்திரிகை தொடர்போ இல்லாத சாதாரண பொதுமக்கள்கிட்ட இவங்க அளந்து விட்டுட்டு இருக்காங்க. யார் என்ன நம்மளை கேட்க போகுது, நம்மளோட பழைய கதையெல்லாம் இவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு. இதெல்லாம் வந்து 95 96 காலத்தில் நடந்த கதை. அப்படி அந்த பொண்ணு சாபம் விட்டதுக்கு 10 வருஷம் நாயாக அலைஞ்சான் சோத்துக்கு. அதாவது இவன் குப்பை தொட்டியில் இருக்கிற இலையை கூட கிளறி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையை வச்சுருந்தார் ஆண்டவன். அந்த அளவுக்கு வந்து 3 நாள் 4 நாள்லாம் பட்னியாக இருப்பான். அந்த டீ கடையில் சொல்லுவாங்க,
அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட வந்து சண்டை போட்ட விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அவனுக்கு வேணும் தான் அப்படின்னு நாங்கெல்லாம் நினச்சோம். ஆனால் இவன் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அண்ணன் சீமானை பார்த்து இந்த பொண்ணோட கண்ணீருக்கு வந்து அவர் பதில் சொல்லணும், என்னவோ பரமபதம் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். டேய், வாழ்க்கைன்றது வந்து எல்லா மனிதனுக்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். நீ முதல்ல யோகியமாக அதை பாருடா சொட்ட.